Hi, hello friends, welcome to AS Creations. In this video, we will discuss about a Night of the Scorpion, which was written by Nizam Ezekiel. Before going to this video, please like, share and subscribe my channel. Author introduction. First, Nizam Ezekiel வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா 16th December 1924 பிறந்திருக்காரு. 9th January 2004 அவர் வந்து இறந்துட்டார். ரெண்டுமே மும்பையில் தான். இவர் ஒரு இந்தியன் போயட், அது மட்டும் இல்லாமல் ஆக்டராக இருந்திருக்காரு, ப்ளே ரைட்டாக இருந்திருக்காரு அண்ட் ஆல்சோ எடிட்டர் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவர் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காருன்னா சாகித்ய அகாடமிக் அவார்டும் பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1983 வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ 1988 வாங்கியிருக்காரு. இப்போது த போயம் பார்க்கலாம். நைட் ஆஃப் த ஸ்கார்பியன். போயமில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, டிஸ்கிரைப்ஸ் அன் இன்சிடெண்ட் ஆன் எ ரெய்னி நைட். அதாவது ஒரு நல்ல மழை பெஞ்ச ஒரு நைட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபார் 10 ஹவர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. போயட்டோட மதர் வந்து அவங்க வீட்டில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கார்பியனை பார்க்குறாங்க. அது ஒரு நைட் டைமு. ஸோ அதை பார்த்து அவங்க பயந்து அங்கேயே நிற்கிறாங்க. ஷி ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம் பெயின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியன் வந்து அவங்களை கடிச்சிருச்சு. மெனி பீப்புள் லிவிங் இன் த போயட்ஸ் நெய்பர்ஹுட், அதாவது அவங்கள சுற்றி அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, கையில் நிறைய கேண்டில்ஸும் லேண்டன்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீடு ஃபுல்லாக போயிட்டு அந்த ஸ்கார்பியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே வந்து ஸ்கார்பியன் எங்கேயுமே இல்லை. ஸ்கார்பியன் இல்லாததுனால அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்கார்பியன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம கொண்டுட்டோன்னு சொன்னால் மதருக்குமே வந்து எதாவது ஆகிடும், அவங்களோட அந்த பாய்சன் எல்லாமே வந்து அவங்க உடம்புல வந்து பிளட்டில் கலந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் இவங்களோட பாவம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணுறாங்க. அந்த நெய்பர்ஸு எல்லாருமே அவங்கள சுற்றி உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. மதர் வந்து சென்டரில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ப்ரேயர் போக போக பீப்புள் வந்து என்ன ஆகுறாங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதாவது தெரிஞ்ச விஷயம் தெரிய ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த ப்ரேயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மதரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே சிவியரான பெயின் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த போயட்டோட ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மதருக்கு வந்து நிறைய மெடிக்கலாக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசன்ஸ், சம் சூப்பர்ஸ்டிஷியஸ் மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு 20 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இறக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, த மதர் தேங்க்டு காட். ஏன் அவங்க வந்து இந்த காடை தேங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கார்பியன் வந்து நல்ல வேளை என்ன கடிச்சிச்சு, அதனால் வந்து என்னோடய குழந்தை வந்து காப்பாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காடுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அவங்க இறந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.